தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் பரம பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப நர்மதா சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத நம்ம இளமதியும், இளமதியோட அப்பாவும் கொண்டு போய் குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நான்லாம் விதவிதமா கறியும், சோறும் சாப்பிட்டவன். எனக்கு கொண்டு வந்து இந்த பருப்பு சாப்பாடுலாம் குடுத்துக்கிட்டு இருக்கீங்களே! அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாப்ல. இதெல்லாம் எனக்கு வேணாம் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனாலும் பசி உயிர கொல்லுது. அவங்க சாப்பாட்ட அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்கலாம் போனதுக்கு அப்புறம், "எப்பா பசி தாங்கலடா சாமி" அப்படின்னு சொல்லி, அத எடுத்து மங்கு மங்குன்னு சாப்பிடுறாப்புல. விக்கல் எடுக்குது. விக்கல் எடுக்கிறப்ப நம்ம இளமதி தான் கொண்டு வந்து தண்ணீய குடுக்குறாங்க. "ஏதோ உங்க அப்பா வருத்தப்படுவாருன்னு தான் நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு நம்ம பரமன் தனக்கு தானே இளமதி கிட்ட சொல்றாப்புல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அப்பா இளமதிய தனியா கூட்டிக்கிட்டு போயி அட்வைஸ் பண்றாரு. நம்ம கஷ்டப்படுறப்ப நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு உதவல. நானா தான் போய் பரமன்கிட்ட உதவி கேட்டேன். நான் கேட்ட உதவிக்காக தான் பரமன் நமக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அவன பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் பரமன் வந்து இவ்வளோ கெடுதல் பண்ணிட்டு, இங்க வந்து இப்படி பண்ணா எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிங்கும்போது, அதெல்லாம் அவன் தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தூங்கலாம்னு போனா பரமன் அந்த மொளகா காய போட்ட அந்த பாயிலேயே படுத்திருக்கிறாப்புல. அதனால எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கிறாப்புல. வெளியில வந்து இளமதியும், இளமதியோட அப்பாவும் பார்த்துட்டு, "என்ன மொளகா காய போட்ட பாயிலேயே படுத்தா இருமல் வராம என்ன செய்யும்?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அப்பயும் நெடிலாம் இருக்கு. உடனே இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார போயிட்டு சாம்பிராணி எடுத்துட்டு வந்து போட்டு பரமன் பக்கத்திலேயே வச்சர்றாங்க. இப்ப நல்லா இருக்கு. அப்படியே பரமன் மெய் மறந்து தூங்கிடுறாப்புல. காலையில அதாவது விடிய காலையில இளமதியோட அம்மா எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது, பரமன் தூங்கி இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு வந்து தண்ணீய ஊத்திர்றாங்க. நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். ஸோ இத பார்த்த உடனே நம்ம பரமனுக்கு பயங்கரமா கோவம் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவன் மேல தண்ணீய ஊத்துறதெல்லாம் ஒரு மனுஷ தன்மையே இல்ல, அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே புகை போட்டுக்கிட்டே வராங்க. அத நம்ம ரசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.